பேப், சாம், வெளியில போ. என்னடா ஆச்சு? வெளியில போன்னு சொல்றேன்ல, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு சாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் பேபி. என்ன? நீ ஜனாமா சொன்னதை நினைச்சுதானே குழம்பிட்டு இருக்க? நீ ஜனாமாவை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்க. நானும் இங்க இருந்து நிறைய அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. சாம், அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இதை சொல்லதான் வந்தியா? ஆஹா, இல்லடா. உன் பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்? அது சொல்லு சாம். அது நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வாட் நான்சென்ஸ்? சாம், உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த மோட்டிவோட என்கிட்ட பழகாதான்னு சொல்லி. எனக்கு செட் ஆகாது. என்ன இதான் சான்ஸ் நீ லைஃப்ல வரலான்னு பாக்குறியா? ஏய் இல்ல பேபி, நான் சொல்றத கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் சாம், ப்ளீஸ் வெளில கிளம்பு. என் பிரச்சனை சமாளிக்க எனக்கு தெரியும். சிபி, நான் கல்யாணம்னா உன் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழ்றேன்னு சொல்லல. நீ ஒரு பிரச்சனையில இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்றது எப்படி உனக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு யோசிக்கிறல்ல? ஏன்னா என்ன உனக்கு பிடிக்கல? அப்படி இல்ல, ஒரு ஃப்ரெண்டா எனக்கு உன்னை பிடிக்கும். புரியுது. என்ன உன்னோட லைஃப் பார்ட்னரா உன்னால ஏத்துக்க முடியாது, அப்படிதானே? ஆமா. அதனாலதான் நானும் சொல்றேன், நாம சேர்ந்து வாழ வேண்டாம். நீ என்னோட லைஃப் பார்ட்னரா இருக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த பிரச்சனைய சமாளிக்க நீயும் நானும் கல்யாணம் பண்ணிப்போம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம், சொத்தெல்லாம் உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உன்னோட லைஃப நீ பாரு, என்னோட லைஃப நான் பாக்குறேன். நாம எப்பவும் போல இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இதை விட பெஸ்டான ஆப்ஷன் வேற இருக்கிறதா தெரியல. இல்ல சாமி, இது சரியா வராது. அப்போ உன் மாமா பொண்ணு வெண்பா இருக்கால, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா ஜனமா யாரையாவது ஒருத்தைய கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துவாங்க.